Hi viewers, welcome to Trendieviera costume. இது வரைக்கும் நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல கிராண்டான அவுட்லுக் இருக்கிற ஸ்லீவ் டிசைனை நம்ம ஆரி ஒர்க் இல்லாம நார்மல் சூயிங் நீடில் யூஸ் பண்ணி இதே மாதிரி அவுட்லுக் எப்படி கொண்டு வரலாம்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் என்னன்னா sugar beads, medium size beads, big size beads, red color tilagam shape stone, then round stone, normal zardosi, glitter zardosi, then stone chain. இதை யூஸ் பண்ணி அதே மாதிரி அவுட்லுக்கு கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் ஃபேப்ரிக்ல ஃபேப்ரிக் க்ளூவை அப்ளை பண்ணிட்டு ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து இதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் இதை சுற்றி மீடியம் சைஸ் பீட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து 6 பீட்ஸை அட்டன் டைமில் இன்சர்ட் பண்ணி சைட் ஸ்டிச்சஸ் போடுறது மூலிமா இந்த ஒர்க் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஸ்டோனை சுற்றி இந்த மாதிரி பீட்ஸை இன்சர்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதை சுற்றி க்ளூவை திருப்பி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெட் கலர் திலகம் ஷேப் ஸ்டோன் செலக்ட் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து பர்டிகுலர் கேப் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் ஜர்தோசியை இந்த திலகம் ஷேப் ஸ்டோனில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். திலகம் ஷேப் ஸ்டோனோட கார்னர் பார்ட்ல இருந்து நீடில் வெளியே எடுத்து ஜர்தோசியை இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு அதே கார்னரில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு திலகம் ஷேப் ஸ்டோனுக்கு 3 ஸ்டிச்சஸ், சைடில் 2 ஸ்டிச்சஸ், தென் அதோட பாட்டம் சைடில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு 3 ஸ்டிச்சஸில் திலகம் ஷேப் ஸ்டோனுக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா ஸ்டோனுக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதோட பாட்டம் சைடில் இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீட் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு கீழே இருந்து இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம சுகர் பீட்ஸை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்படி ட்ரா பண்ணிவிட்டு இந்த லைனுக்கு மேலேயே நீங்கள் சுகர் பீட் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, 3 or 4 சுகர் பீட்ஸை அட்டன் டைமில் எடுத்து இந்த மாதிரி கொடுத்து சைட் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சைட் ஸ்டிச்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால இந்த மாதிரி சைட் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதோட ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு இந்த ஓவல் ஷேப்பில் நம்ம சுகர் பீட்ஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு கீழே இறக்கி 2 பீட்ஸை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 பீட்ஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருந்து ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக்ல அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோன் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, ரவுண்ட் ஷேப் ஸ்டோன், அதை வந்து இதுக்கு கீழே இருந்து ஒரு சின்ன பர்டிகுலர் கேப் டிஸ்டன்ஸ் விட்டு இப்படி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த கேப்பில் நம்ம ஜர்தோசியை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது வந்து லாஸ்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், பிகாஸ் இது ட்ரை ஆகட்டும். இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் இதை ஒட்டியே செகண்ட் லேயராக சுகர் பீட்ஸ் இருக்குல்ல, அதே சுகர் பீட்ஸை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் லேயரில் நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்க இல்லையா சுகர் பீட்ஸ், இது வந்து 4 or 5 சுகர் பீட்ஸ் தான் நம்ம அட்டன் டைமில் எடுப்போம். அதே மாதிரி இதை எடுத்துக்கோங்க. பட் இது வந்து ஸ்டோனுக்கு நெருக்கமாகவும் கொடுக்கணும். அதே போல் சைட் ஸ்டிச்சஸும் நீங்கள் கொடுக்க மறந்துடாதீங்க. சைட் ஸ்டிச்சஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஃபேப்ரிக்கோட இந்த சுகர் பீட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். அதனால சைட் ஸ்டிச்சஸ் போட்டு இந்த மாதிரி எண்ட் பண்ணிடுங்க. செகண்ட் லேயரையும் இந்த மாதிரி செகண்ட் லேயர் ஃபுல்லாக நீங்கள் சைட் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதிலிருந்து கீழே இப்போ இது வந்து ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன் மாதிரி ஒரு ஃபார்மேட் கிடைக்குது இல்லையா, இதிலிருந்து ஒரு 3rd லேயருக்கு நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு பர்டிகுலர் கேப் டிஸ்டன்ஸ் விட்டு 3rd லேயர் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த 3rd லேயருக்கு மேலேயும் சுகர் பீட்ஸை திருப்பியும் இதே மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த டிசைனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே லேயர் டு லேயராக நம்ம சுகர் பீட்ஸை ஃபார்ம் பண்ணுறது தான். ஸோ அதனால் 3rd லேயர்லையும் சுகர் பீட்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் லேயரில் நம்ம எப்படி ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் 2 மீடியம் சைஸ் பீட்ஸை இன்சர்ட் பண்ணோம், அதே போல் இந்த இடத்துலையும் 2 மீடியம் சைஸ் பீட்ஸை ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் ஃபார்ம் பண்ணிவிட்டு தென் அதுக்கு கீழே திருப்பியும் வந்து ஸ்டோன்ஸை வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக ஃபெவிக்ரில் அப்ளை பண்ணிக்கோங்க. 3 டாட்ஸில் நம்ம கொடுக்குற இடத்துல அந்த எல்லோ கலர் ரவுண்ட் ஷேப் ஸ்டோன்ஸையும் அதுக்கு கீழே திலகம் ஷேப் ஸ்டோன்ஸையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. திலகம் ஷேப் ஸ்டோன்ஸ் வந்து இந்த டிசைனை பார்த்து இருக்கணும், அதாவது மேலே பார்த்து இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல திலகம் ஷேப் ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜர்தோசி இருக்குல்ல, ஜர்தோசி ஒர்க் தான் எப்பவும் போல் திலகம் ஷேப் ஸ்டோன்ஸ்க்கு கொடுக்குறோம். திலகம் ஷேப் ஸ்டோனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஜர்தோசியை நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு தென் கார்னர்லேருந்து வெளியே எடுத்து இந்த மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லேயர்லேயே நம்ம பார்த்தோம் ஜர்தோசி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு. அண்ட் இதுலேயும் நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு லாங் ஜர்தோசி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ரவுண்ட் ஷேப் ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி பெண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் கட் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த ஜர்தோசியை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் ஜர்தோசி ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டிசைனோட அவுட்லுக் இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, திலகம் ஷேப் ஸ்டோன்ஸ், இந்த ஒவ்வொரு திலகம் ஷேப் ஸ்டோன்ஸோட சென்டர் பார்ட்டில் இந்த மாதிரி பீட்ஸை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. 2 பீட்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 பீட்ஸாக இந்த திலகம் ஷேப் ஸ்டோன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இதோட அவுட்டர் லேயராகவும் நீங்கள் சுகர் பீட்ஸை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 4th லேயராக சுகர் பீட்ஸ் நம்மளுக்கு இன்சர்ட் ஆயிருக்கும். தென் 3rd லேயருக்கு இன்சைடில் நம்மளுக்கு வந்து கேப் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, அந்த கேப்பில் நம்ம வந்து கிளிட்டர் ஷேடில் நம்ம ஜர்தோசி செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட்டே, அந்த ஜர்தோசியை இதோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு தென் இன்சைடில் இருக்கிற கேப் ஃபுல்லாக நீங்கள் இந்த கிளிட்டர் ஷேட் ஜர்தோசியை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 3rd லேயர் ஃபுல்லாகவே நம்ம அந்த கேப் ஃபுல்லாகவே இந்த ஜர்தோசி இருக்கு இல்லையா, கிளிட்டர் ஷேட் ஜர்தோசி, இதனால் நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். இந்த கிளிட்டர் வந்து கோல்டன் கலர் கிளிட்டர்ஸும் இருக்கும், அப்படி இல்லைன்னா சில்வர் கலர் ஷேட்ஸ் இருக்கிற கிளிட்டரும் இருக்கும். நான் இங்கே கோல்டன் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தென் ஃபைனலாக இந்த 4th லேயர் இருக்குல்ல, 4th லேயரில் ஒரு ஹேங்கிங் டைப் கொடுக்கலாம். ஹேங்கிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னா சுகர் பீட்ஸ், தென் மீடியம் சைஸ் பீட்ஸ், தென் பிக் சைஸ் பீட்ஸ். இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், இதுதான் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் மீடியம் சைஸ் பீட்ஸை இந்த மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் 4 பீட்ஸை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிறையாவே கேப்ஸ் வந்து இருக்கணும் ஒரு பீட்ஸுக்கும் இன்னொரு பீட்ஸுக்கும் இடையில. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சைஸ் பீட்ஸுக்கு பக்கத்தில் 2 சுகர் பீட்ஸை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு பக்கத்தில் மீடியம் சைஸ் பீட்ஸ், 2 சுகர் பீட்ஸ், தென் ஒரு பிக் சைஸ் பீட்ஸ், தென் சுகர் பீட்ஸ். நீங்கள் பார்த்தாலே தெரியும் எப்படி ஃபார்ம் பண்ணுறேன்னு. ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து இதையும் அதுக்கு பக்கத்தில் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தென் இப்போ அதுக்கு பக்கத்தில் 2 சுகர் பீட்ஸ் அப்படின்னு ஒன்று விட்டு ஒன்று ஆல்டரேஷனில் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் தெரியும் நான் எந்த மாதிரி ஆல்டரில் கொடுக்குறேன்னு. 2 சுகர் பீட்ஸ், அதுக்கப்புறம் அந்த சுகர் பீட்ஸ் மீடியம் சைஸ் பிக் சைஸ் பீட்ஸோட ஒரு காம்பினேஷனில் ஒரு ஹேங்கிங் டைப். இந்த மாதிரி நம்ம இந்த லேயர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். தென் எண்டிங்க்கும் நம்ம வந்து எப்படி கேப் விட்டு மீடியம் சைஸ் பீட்ஸை கொடுத்தோமோ அதே ஃபார்மேஷனில் நம்ம எண்டும் பண்ணிடுறோம். இந்த மாதிரி நம்ம ஆல்ட்ரேஷனில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜர்தோசி இருக்குல்ல, ஜர்தோசியை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதுக்காகன்னா ஃபர்ஸ்ட் லேயரில் நம்ம எல்லோ கலர் ஸ்டோன்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஸ்டோன்ஸை டிவைட் பண்ணுறதுக்கு குட்டி குட்டி ஜர்தோசியை சென்டர் பார்ட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி டிவைட் பண்ணி முடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜர்தோசியால ஸ்டோன்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணும்போது அவுட்லுக் ரொம்ப அழகா இருக்கும். அதனால இந்த ஃபார்மேஷனை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் ஃபர்ஸ்ட் லேயர்ல நம்ம ஓவல் ஷேப் மாதிரி டிவைட் பண்ணியிருந்தோம் இல்லையா, டிரா பண்ணியிருந்தோம். அந்த இடத்துல ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி ரெட் கலர் திலகம் ஷேப் ஸ்டோன் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு மேலேயும் நம்ம ஜர்தோசியை எப்படி ஃபார்ம் பண்ணுமோ அதே மாதிரி ஜர்தோசி ஃபார்மேஷன் கொடுத்துக்கோங்க. ஜர்தோசியால எப்பவும் போல நம்ம திலகம் ஷேப் ஸ்டோனுக்கு எப்படி ஃபார்ம் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு கீழே ஜஸ்ட் இந்த திலகம் ஷேப் ஸ்டோன்ஸ்ல இருந்து ஹேங் ஆகிற மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பீட் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மீடியம் சைஸ் பீட்ஸை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திலகம் ஷேப் ஸ்டோன்ஸுக்கு கீழே மீடியம் சைஸ் பீட்ஸ் ஹேங் ஆகிற மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டோன் செயின் செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த ஸ்டோன் செயினோட ப்ராசஸ் தான் இருக்கு. இப்போ வந்து அந்த 2 சுகர் பீட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு கீழே ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு நம்ம ஸ்டோன் செயினை வந்து சிங்கிள் பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு பீசஸையும் அந்த ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ மேலே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஹோல் ஒர்க்குமே நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. இந்த ஒர்க் எல்லாம் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதோட ஃபைனல் அவுட்லுக் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆரி ஒர்க் இல்லாமல் நார்மல் நீடில் யூஸ் பண்ணியே ரொம்ப கிராண்ட் அண்ட் ஹெவியான ஒரு டிசைனை நம்மளால மேக் பண்ண முடியும். இந்த டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபேப்ரிக்கில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இதோட ஃபைனல் அவுட்லுக் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ட்ரெண்டிவேரா காஸ்டியூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.